59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் அதிகாரப்பூர்வமாக பங்கெடுப்பதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக கூட்டணி அரசின் அமைச்சரவை விரிவாக்கமானது இன்று மே 21 நடைபெற இருக்குது. கடந்த மே 10 முதற்கட்டமாக முதல்வர் விஜயோடு 9 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் இன்று மேலுமே 21 புதிய அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறாங்க என்பதை கோட்டை வட்டாரங்களானது தெரிவிச்சிருக்குது. இந்த விரிவாக்கத்தின் முக்கிய ஹைலைட்டாக சொல்லக்கூடியது சுமார் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் அதிகாரப்பூர்வமாக பங்கெடுக்குது. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பிடித்து தன்னுடைய தனி பெரும்பான்மையை நிரூபித்து தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்குது தாவேக. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் 5 இடங்களை கைப்பற்றியது. அதே போல இடதுசாரி கட்சிகள் விசிக ஆதரவோடு கட்சி அமைத்தது. தற்போது அதிகாரப்பூர்வ தகவலானது வெளிவந்திருக்குதுங்க. காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அந்த கட்சியை சேர்ந்த 2 அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறாங்க அப்படின்னு தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. கடந்த 1967 ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக அமைச்சரவையில் இடம் பிடிப்பது இதுவே முதல் முறை என்பதால் தேசிய அளவிலும் இந்த செய்தியானது பரவி வருதுங்க. தாவேக கூட்டணி கட்சிகளான விசிக, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள், CPM, CBI கருத்துக்களை கொண்டு முதல்வர் விஜய் இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்கிறாரு. முதற்கட்ட அமைச்சரவை உருவாக்கத்தின் போது உயர்கல்வி, வருவாய்த்துறை, போக்குவரத்து, சமூக நலன், விவசாயம், பால்வளம் மற்றும் அறக்கட்டளை போன்ற 20க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான துறைகளுக்கு அமைச்சர் நியமிக்கப்படாத இந்த சூழ்நிலையில் இன்று நடைபெறக்கூடிய விரிவாக்கத்தின் மூலமாக இந்த துறைகளுக்கு காலி இடங்கள் முழுமையாக நிரப்பப்பட இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 2026-2027 ஆண்டு நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய பணிகளானது வேகம் எடுக்கும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அமைச்சரவை இன்று காலை 10 மணிக்கு விரிவாக்கமான செய்யப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து 2 பேரும் அது மட்டும் இல்லாமல் 21 பேர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்க இருக்கிறாங்க. தமிழக அமைச்சரவையானது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குது. அதில் கடந்த 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியானது இடம் பிடிச்சிருக்குது. காங்கிரஸ் கட்சி MLAக்கள் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறாங்க. மொத்தம் 23 பேர் அமைச்சர்களாக பதவி ஏற்கக்கூடிய நிலையில் 23 அமைச்சர்களும் ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிந்திருக்கிறாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக 108 இடங்களை பிடித்து வெற்றி பெற்று தன்னுடைய தனி பெரும்பான்மை நிரூபித்து தனி பெரும்பான்மை கட்சியாக வந்திருக்குது. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு போதிய எண்ணிக்கை இல்லாதனால காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், IUML ஆதரவோடு கடந்த மே 10 முதல்வராக விஜய் பொறுப்பேற்றார். அவரோடு 9 அமைச்சர்களும் பொறுப்பேற்றாங்க. சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய தீர்மானத்தை கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லாமல் அதிமுக MLAக்கள் ஒரு பிரிவினரும் ஆதரவளித்து வெற்றி பெற செய்திருக்கின்றன. சில நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் 9 அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவை விரிவாக்கம் எப்பொழுது, கூட்டணி கட்சிகள் யார் யாருக்கு அமைச்சர் பதவி என்ற கேள்வியானது எழுந்துட்டு வந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் 2 MLAக்கள் பதவி ஏற்பாங்க. அமைச்சரவையில் இணைக்க அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அனுமதி வழங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 2 அமைச்சர்களும் இன்று அதாவது மே 21 அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறாங்க. இந்த நிலையில் அதிகாரப்பூர்வ அமைச்சரவை பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. அதில் காங்கிரஸ் MLAக்களான 2 பேரும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. தமிழக தேர்தல் களத்தில் நீண்ட காலமாக ஒழித்து கொண்டிருந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை தமிழக வெற்றி கழக கட்சியானது சாத்தியமாக்கி இருக்கிறது. கடந்த 70 வருஷமாக ஒற்றை கட்சிக்கு பழகி போன தமிழ்நாடு இப்போது தாவேக தலைமையிலான முதல் முறையாக கூட்டணி கட்சியானது அமைஞ்சிருக்குது. இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்த கட்சிகள் அறுதி பெரும்பான்மையுடனேயோ இல்லைன்னா தேர்தல் முடிவுக்கு பின்னாடி மற்ற கட்சிகளை தங்களோடு சேர்த்து கொண்டு ஆட்சி அமைத்தது தாங்க காரணம்.
இதற்காக கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்பே அமையாமல் போயிருச்சு. இதற்கு முன்னாடி தமிழகத்தில் கூட்டணி கட்சிக்கான வாய்ப்பு சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தலின் போது உருவானது. 1952 நடந்த முதல் சட்ட பேரவை தேர்தலில் 375 இடங்களானது இருந்துச்சு. அப்பொழுது பெரும்பான்மைக்கு 188 உறுப்பினர்கள் வேண்டுமென்ற நிலையில் காங்கிரஸ் 152 இடங்களை மட்டுமே வெற்றி பெற்றிருந்துச்சு. இதனால் தொங்கு சட்டப்பேரவை என்ற நிலையானது உருவாகி இருந்துச்சு. ஆனால் 2006 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தொங்கு சட்டம் அமைப்பதற்கான சூழ்நிலையானது உருவானது. அப்பொழுது திமுக தனியாக 96 இடங்களில் வெற்றி பெற்றிருந்துச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு 34 இடங்களும் பாமகவுக்கு 18 இடங்களும் கிடைச்சிருந்தன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 9 இடங்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 இடங்களும் கிடைச்சிருந்துச்சு. மொத்தமாக 163 இடங்கள் கிடைத்ததுனால திமுகவானது ஆட்சி அமைச்சிச்சு. தற்போது நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத தொங்கு சட்டமன்றம் உருவானது. இதனால் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் கட்சிகள் ஆதரவோடு தவேகாவானது ஆட்சி அமைச்சிச்சு. விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம் பிடிச்சிருந்துச்சு. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் 1967 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸுக்கும் வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்குது. தவேகாவுடைய வரவால் இருமுனை அரசியல் உடைத்து மும்முனை அரசியலானது தற்போது தமிழ்நாட்டில் நிலவிட்டு வருது. 2026 ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தலானது நடைபெற்றது. மே மாதத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் தவேகா கட்சியானது தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து 108 இடங்களை கைப்பற்றியது. 108 இடங்களை பிடித்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு 118 என்ற எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் ஆட்சி அமைப்பதில் இழுபறியான சூழ்நிலையானது நிலவி வந்த நிலையில் கூட்டணி கட்சிகள் அமைத்து ஆட்சி அமைக்க தவேகா கட்சியானது முடிவு செய்தது. அதன்படி விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், ஐயுஎம்எல் ஆதரவோடு கடந்த மே 10 முதல்வராக விஜய் பொறுப்பேற்றார். அவரோடு சேர்ந்து 9 அமைச்சர்களும் பொறுப்பேற்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அமைச்சரவை இன்று காலை 10 மணிக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குது. ராஜ்பவனில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறாங்க. இதனால் புதிய அமைச்சர்கள் ராஜ்பவனுக்கு வருகை தந்திருக்கிறாங்க. மே 21 இன்று புதிய அமைச்சர்கள் 21 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறாங்க. இதில் 2 பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னும் சொல்லப்படுது. 2 பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களாவாங்க. சுமார் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் அதிகாரப்பூர்வமாக பங்கெடுக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.